இங்க பாரேன். பாரு. மேரேஜ் ஆகுறதுக்கு முன்னாடியே நம்மளுக்கு ஒரு மேரேஜ் கிஃப்ட் வந்திருக்கு. ஆனா, இந்த கிஃப்ட்ட மேரேஜ்க்கு அப்புறம் தான் ஓப்பன் பண்ணுவேன்னு ஷெரின் கிட்ட ப்ராமிஸ் பண்ணிட்டேன். ம். ஷெரின் இங்க வந்தாளா? ஆமா. எப்போ வந்தா? இப்ப தான் கிளம்பி போனா. என்னப்பா என் சர்ப்ரைஸ் எப்படி? நமக்குன்னு யாருமே இல்லைன்றது ஒரு வலி. அந்த வலி என் கூட இருக்க யாருக்குமே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். சிகை மேல எந்த தப்பும் இல்லடா. அவ எனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கா. ஹலோ. சிகை, நீ எங்க இருக்க? நான் இன்னும் பார்க்லயே தான் இருக்கேன் சௌந்தர். ஏய் சாரி சிகை, எனக்கு ஒரு மாரி இருந்ததா வீட்டுக்கு வந்துட்டேன். நம்ம இன்னொரு நாள் பார்க்கலாமா? இல்ல, நான் இன்னைக்கு உன்கிட்ட பேசியே ஆகணும். கிளம்பி வா. ஹலோ. நான் தான் ஒரு மாரி இருக்கு, நாளைக்கு மீட் பண்ணலாம்னு சொல்றேன்ல. சொன்னா கேட்க மாட்டியா? ஏன் வீட்டுக்கு போனாதான் என்ன? முதல்ல நான் கோவப்பட்டா அதுக்கேத்த மாரி ரியாக்ட் பண்ணு. உன்கிட்ட என்னால கோவப்பட கூட முடியல. நீ ஷெரின லவ் பண்றியா? சும்மா ஒரு டவுட்டா தான் கேட்டேன். நார்மலா இரு. உட்கார். எனக்கு சிகரெட் வேணும். இந்தா சிகரெட். இனிமேல் நீ எப்போ சிகரெட் அடிக்கிறதா இருந்தாலும் நானும் அடிப்பேன். அப்படி இல்லைன்னா சிகரெட்டை விட்டுடு. என்ன ஆச்சு? சொல்லு. சொல்லு. நான் கேட்குறேன், என்ன ஆச்சு? ஆமா, நான் ஷெரினை லவ் பண்ணேன். நான் இதை பற்றி தான் அன்னைக்கு உங்ககிட்ட சொல்ல வந்தேன். ஆனால் ஏதேதோ காரணத்தால் சொல்ல முடியாமல் போயிடுச்சு.
இதை நீ எப்படி எடுத்துப்பேன்னு தெரியல. நான் பேசுறது தப்பானும் தெரியல. ஆனால் இதனால தப்பே பண்ணாத உனக்கு லைஃப் லாங் தண்டனையை கொடுத்துடுவேணும்னு கில்ட்டாக இருந்துச்சு. நான் இதை தான் அன்னைக்கு உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன். ஒரு உண்மையை சொல்லணும்னா ஷெரினுக்கு நான் லவ் பண்ணனே தெரியாது. ஆனாலும் அவ இங்கே வந்தான்னு நீ சொல்லும்போது கடைசியாக அவள் ஃபேஸை பார்க்கணும்னு தோணுச்சு. அதனால தான் நான் அப்படி போனேன். அப்போ கூட அவளை என்னால் பார்க்க முடியாமல் போயிடுச்சு. அவன் என் வாழ்க்கையை மாற்றணும்னு தான் அவன் உன்னை கண்டுபிடிச்சி கூப்பிட்டு வந்தா. அன்னைக்கு உன்னை பார்த்த அந்த நாள் எனக்கு எல்லாமே ஞாபகப்படுத்துச்சு. எல்லாத்தையும் ஞாபகப்படுத்துச்சு. நம்மளை ஞாபகப்படுத்துச்சு. அன்னைக்கு இருந்து இன்னைக்கு வரைக்கும் உன்கிட்டையும் நெருங்க முடியாம, ஷெரின்கிட்டையும் சொல்ல முடியாம, தினம் தினம் தப்பு பண்ணிட்டேன்னு குற்ற உணர்ச்சியில் எதை நான் யோசிச்சு என்ன ஏதாவது பண்ணிக்கணும்னு பயமாயிடுச்சு. ஆனா எனக்கு இப்ப தேவைப்படுறதெல்லாம் ஒண்ணுதான், டைம். எனக்கு உங்க எல்லார்கிட்ட இருந்துமே ஒரு பிரேக் தேவைப்படுது. நீ புரிஞ்சுப்பன்னு நம்புறேன். என்னை மன்னிப்பியா சிகை? உன் மேலே எந்த தப்பும் இல்லை சௌந்தர். எனக்கு உன் மேலே எந்த கோவமும் இல்லை. நான் மறுபடியும் உன் லைஃப்பில் வந்திருக்க கூடாதுன்னு தோணுது. அந்த ஆக்சிடென்ட்க்கு அப்புறம் நீ உண்மையாகவே இறந்துட்டேன்னு தான் நினச்சேன். நம்மளால ஒருத்தவங்க இறந்துட்டாங்கன்ற ஒரு கில்ட்னஸ் இருக்குல்ல, அது இந்த ஜென்மத்தில் மாறாது. வாழ்க்கையை வெறுத்து போன டைம்ல தான் நான் மறுபடியும் உன்னை பார்த்தேன். ஒரு மாதிரி கனவு மாதிரி இருந்துச்சு. இன்ஃபேக்ட் இப்போ கூட அப்பப்ப என்னையே நான் கிள்ளி பார்த்துப்பேன். என் கண் முன்னாடி நிக்கிறது சௌந்தர் தானா? இறந்து போயிட்டான்னு நினைச்ச ஒருத்தன் கண்ணு முன்னாடி நிக்கிறதெல்லாம் கனவுல தானே நடக்கும். எனக்கு நடந்ததுல நான் கனவாவே நினைச்சுக்கிறேன். சீக்கிரமாவே முழிச்சுக்க ட்ரை பண்றேன். இது ஷெரன் நம்ம கல்யாணத்துக்கு தந்த கிஃப்ட். இனிமேல் இது தேவையில்ல. ஓகே சௌந்தர், நான் உன்னை ஒரு வாட்டி ஹக் பண்ணிக்கலாமா? சரி, பாய். பார்த்து போயிட்டு வாடா. இனிமே தான் உன் லைஃப்பில் நல்லது நடக்க போகுதுன்னு நினச்சிக்கோ. எதை பற்றியும் யோசிக்காத. கால் பண்ணுறேன். சரிண்ணா, பார்த்து போங்க. ஃபோன் பண்ணுங்க. என் பையனை பத்திரமா பார்த்துக்கோங்க. இனிமே இவனும் என் பையன்தாம்மா. பத்திரமா நான் பார்த்துக்கிறேன். சௌந்தர், லக்கேஜ் எடுத்துக்க. வாடா.
வரேம்மா. சரிம்மா. சரி. பாய்ண்ணா. போயிட்டு வரேன்டா. சரிடா. ஷெரின், என்ன எங்க இருக்க? என்னாச்சு உனக்கு? அம்மா நீ யூஎஸ் போனதா சொன்னாங்க. எங்க போன இவ்வளவு நாளா? நான் ஆசிரமத்தில் தான் இருந்தேன். ஆசிரமத்திலயா? இதுக்கு மேலே வேற எதுவும் கேட்காது. என்னால் சொல்ல முடியல. ஷெரின், இங்க என்ன பண்ற? ஒரு வழியா நீ நினச்ச மாதிரியே நடந்துருச்சுல்ல. தேங்க்ஸ் ஷெரின். நீ மட்டும் இல்லைன்னா அவன் லைஃப் நல்லபடியாக மாறி இருக்காது. அவன் ஆசைப்பட்ட பொண்ணும் கிடச்சிருச்சு. இப்போ தான் சந்தோஷமா இருக்கு. நீ மட்டும் கரெக்டான டைமுக்கு சிகையை கூப்பிட்டு வரலன்னா அவன் உன்னை லவ் பண்ணியிருப்பான்ல. என்ன? ஆமாம், அவன் உன்னை லவ் பண்ணது தெரிஞ்சு தானே நீ அவங்ககிட்டையும் பேசாமல் இந்த வீட்டுக்கும் வராமல் இருந்த. இல்லை, எனக்கு புரியல. கொஞ்சம் கிளியரா சொல்லு. ஏய், தெரிஞ்சுக்கிட்டே கேட்குற பத்தியா? இல்லை, உனக்கு எவ்வளோ தெரிஞ்சிருக்குன்னு பார்க்கலாமே. ம். இப்போதான் நடந்ததெல்லாம் சிகை கிட்ட சொல்லி மன்னிப்பு கேட்டு 2 பேரும் ஒன்று சேர்ந்துருக்காங்க. அவங்க 2 பேரோட லைஃப்பும் பழைய மாதிரி மாறினதுக்கு காரணம் நீ தான். நீ பண்ணது தான் கரெக்டு ஷெரின். ஷெரின், அப்புறம் அம்மா புவி பற்றிலாம் யோசிக்காத. நீ யூஎஸ் போகிறேன்னு சொல்லிட்டு ஆசிரமத்தில் தங்கியிருந்ததை பற்றி அவங்க யாரும் கேட்க மாட்டாங்க. நீ சவுந்தருக்காக தான் இதை பண்ணன்னு அவங்களுக்கு தெரியாதுல்ல. நான் பார்த்துக்கிறேன். மேரேஜ் ஆகுறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு ஒரு மேரேஜ் கிஃப்ட் வந்திருக்கு. இந்த காயின் அவளுக்கு தெரியாம நான் எடுத்தது. இது அவளுக்கு தெரிஞ்சே என்கிட்ட கொடுக்கணும். ஒரு பாதையில் இரு ஜீவன் துணை தேடுதே.
தினம் தினம் உயிர்த்தெழும் மனம் அன்றாடம் மாயுமே உயிர் வரை நிறைந்துனை மனம் கொண்டாடி வாழுமே மரங்கள் சாய்ந்து கூடு வீழ்ந்தும் குயில்கள் ராகம் பாடுமே இரவு தீர்ந்து ஓய்ந்த போதும் நிலவு பொருளை காக்குமே மழை வழி கடல் விழும் காதல் மண்ணை சேருமே உனை உடல் பிரிந்தினும் என் காதல் உன்னை சேர்ந்து வாழுமே நீ போய் வா தினம் தினம்